தொண்டை நாட்டு தேவார தலங்கள்ல 27வது தலமும், தேவார தலத்தில 260வது தலமுமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து கிழக்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய திருவடிசூலம் இல்லன்னா பழைய காலத்தில திருவிடைச்சுரம்னு சொல்லுவாங்க. இடைச்சுரநாதர் இல்லன்னா ஞானபுரீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க. தாயார் பேரு இமய மடக்கோடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பார்வதிதேவி பசு வடிவில் பால் சொரிந்து இறைவனை வழிபட்ட தலமாவும், வில்வவனமா இருந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த ஒரு பசு பால் தரலையாம். அப்போ மண் புத்துக்குள்ள இருந்த ஈசனுக்கு பால் சொரிந்த காரணத்தினால திருவடிசுலம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சிவபெருமான் இடையன் உருவில திருஞான சம்பந்தரை அழைத்து காட்சி கொடுத்ததாகவும் ஒரு செவிவழி செய்தி இருக்கு. சம்பந்தர் ஒரே பதிகமா இருக்கார். 1ஆம் திருமுறையில 78ஆம் பதிகமாகவும், மூலவர் மரகத பச்சை சிவலிங்க திருமேனியா சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். குலோத்துங்க சோழன் காலத்தில ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து களத்தூர் கோட்டத்து திருவிடைச்சுரமுடைய நாயனார் கோவில்னு குறிப்பிடுறாங்க. இல்லன்னா திருவிடைச்சுரம் உடையார்ங்கிற மாரி குறிப்பிடுறாங்க. எண்ணற்ற சோழர் கால கல்வெட்டு தான் இருக்கு. ஆனா இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, பல்லவர் கால நேர்த்தியா இருக்கு.